வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி 5 கொஸ்டின் ஜிகே பார்த்துக்கிட்டு வரோம்ப்பா. அதன்படி இன்றைக்கி டே 4. நம்ம ஏற்கனவே பாலிட்டி, எக்கனாமிக், அப்புறம் ஐஎன்எம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி தான் எடுத்திருக்கோம். அதில் என்ன எடுத்திருக்கோன்னா 11th புக்கில் இருக்க சிந்துசமவெளி நாகரிகம் அப்படிங்கிற லெசன் தான் எடுத்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை இணைகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தொடக்க கால கரப்பா 3000 2600 வரைக்கும், முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா 2600 1900 வரைக்கும், பிற்கால ஹரப்பா எல்லாமே பொது ஆண்டுக்கு முன்னுதான்ப்பா, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. பிற்கால ஹரப்பா 1900 1700 வரைக்கும். இதில் எத்தனை இணைகள் சரி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3 இணைகளுமே சரியானவதேன். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் வச்சதுப்பா. இதை பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தவறானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹரப்பா 1823 ஃபஸ்ட்டு சார்லஸ் மேசன் அவர்கள் பார்வையிடுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. செகண்ட் பாருங்கள், அம்ரியில் 1831 அலெக்சாண்டர் பன்ஸ் அப்படிங்கிறவங்க பார்வையிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹரப்பா 1853 56 75 53, அப்புறம் 3 வருஷம் கழிச்சு 56, அப்புறம் 3/4 வருஷம் கழிச்சு 75. யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிம்காம் அவர்கள் ஹரப்பாவை பார்வையிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹரப்பாவை 1940 RM வீலர் அப்படிங்கிறவங்க அகலாய்வு செய்வாங்க. இந்த இயர்ஸும் இவங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இது வச்சதுப்பா. இதில் தவறானது யாதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஹரப்பாவை 1823 சார்லஸ் மேசன் அவர்கள் பார்வையிட்டாங்கிறது தவறு. அது 1823 இல்லை, 1826 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இந்த இயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் வச்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேர்ட் கொஸ்டின். ஹரப்பா பொருந்தாததை தேர்ந்தெடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்கு. ஹரப்பா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபில் இருக்குது. மொஹஞ்சோதரோ பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து, தொலவேரா, லோத்தல், சுர்கோட்டோ அப்படிங்கிறது இந்தியாவில் குஜராத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், காளிபங்கன் இந்தியாவில் இருக்க ராஜஸ்தானில் இருக்குது. பனவாலி ராகி கர்கி அப்படிங்கிறது ஹரியானா பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்புப்பா. இந்த ஹரியானா நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. பனவாலி ராகி கர்கி ஹரியானாவில் தான் இருக்குது. அந்த ஹரியானா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சங்கு எங்கே எடுக்கிறாங்கன்னா நாகேஸ்வர் பாலக்கோடு அப்படிங்கிற இடத்துல சங்கு கிடச்சது. வைடூரியம் சாட்டுகைங்கிற இடத்துல கிடச்சது. கார்லிலியன் அப்படிங்கிறது சிவப்பு மணி, அது எங்கே கிடச்சதுன்னா லோத்தலில் கிடச்சது. ஸ்டீட்ரைட் அப்படிங்கிறது ஒரு நுரைக்கல், அது எங்கே கிடச்சதுன்னா தெற்கு ராஜஸ்தானில் கிடச்சது. செம்பு எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா ராஜஸ்தானில் ஓமனில் கிடச்சிச்சு. இது என்னன்னா அனைத்தும் சரி. ஏன்னா இது உங்களுக்கு எதுக்கு வச்சோன்னா, இது எல்லாமே உங்களுக்கு ஒரே கொஸ்டினில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான்ப்பா வச்சது. அதனால இந்த கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹரப்பாவில் ஒரு மண்பாண்டங்கள் கிடச்சிச்சு இல்லைங்களா, அந்த மண்பாண்டங்கள் அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தன அப்படிங்கிறாங்க. அதில் மேலே மேக்கப் போட்டிருப்பாங்கல்ல, அது கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தனங்கிறாங்க. ஓவியங்களில் அரச இலைகள், மீன் செதில், ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் வட்டங்கள் போன்றவையெல்லாம் காணப்பட்டனங்கிறாங்க. ஹரப்பாவில் உள்ள மாடுகள் செபு அப்படின்னு அழைச்சாங்க. ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நடனமாடும் பெண் சிலை, மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு போல் தோற்றமளிக்கும் சிலை ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான்ப்பா ராங்கு. அது ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்படலை. எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மொஹஞ்சதரோவில் கண்டுபிடிச்சது. இந்த 5 கொஸ்டின் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறோம்ப்பா. நாளைக்கு இன்னொரு ஜிஎஸ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.